ஹாய் எவ்ரிவன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் டூரிசம், அதில் எத்தனை டூரிசம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 11 விதம் இருக்குது. எஜுகேஷ்னல் டூரிசம், பிஸ்னஸ் டூரிசம், எக்கோ டூரிசம், ரெசார்ட் டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம், ஹெரிட்டேஜ் டூரிசம், ரிலீஜியஸ் டூரிசம், கல்ச்சர் டூரிசம், மெடிக்கல் டூரிசம், சஸ்டெய்னியஸ் டூரிசம் அண்டு க்ரூஸ் டூரிசம். இப்போது இதில் இருக்கிற எல்லாத்தையும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியனாலும் முக்கியமான டூரிசமை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெடிக்கல் டூரிசம்னா என்னென்னா, தன்னோட உடல் நலத்திற்காக தன் நாட்டில் இல்லாத வசதியை மற்ற நாட்டுக்கு தேடி போகிறது தான் மெடிக்கல் டூரிசம். டூரிசம்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிசம்னா அது மெடிக்கல் டூரிசம் தான் சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு மேலே மெடிக்கல் கேருக்காக நம்ம இந்தியாவை தேடி வராங்க. பிகாஸ் இந்தியாவில் தான் நல்ல நல்ல டாக்டர்ஸ், நல்ல நல்ல மருத்துவர்கள், நல்ல நல்ல மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்யப்படுது. நம்ம தமிழ்நாடோட மெடிக்கல் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேஸ் ஏ வெல் டெவலப்டு மெடிக்கல் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ஓவர் 12,500 hospital beds, 10 lakh registered doctors and 100 of hospitals. அதாவது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வெல் டெவலப்டாக இருக்குது. அதனால தான் பல மக்கள் நம்ம இந்தியாவை தேடி, குறிப்பாக தமிழ்நாடை தேடி மெடிக்கல் டூரிசம்காக வராங்க. ஏறத்தாழ 15,500க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், 10 lakh registered doctors அண்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் என்னவோ நம்ம தமிழ்நாடு வெல் டெவலப்டு மெடிக்கல் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அழைக்கப்படுது.